அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாடுதல் நீக்கியே மணிமன்று இடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி. வாடிக்கிட்டு இருக்கிற நல்ல நீக்கிற அந்த வாடுதலெல்லாம் நீக்கிட்டு மணிமன்றுன்னு நல்ல இறைவனுடைய நல்ல ஒரு மன்றத்தில் இப்போ எல்லாம் சேர்றோம் நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட. அது வந்து மணிமன்றம் நல்லா மணினாலே எல்லாம் எல்லாத்துடையும் உயர்ந்து நிற்கிறது தான் மணின்னு சொல்லுவாங்க. அதனால் மணிமன்றிலேயே ஆடுதல் வரல அருட்பெருஞ்சோதி. அந்த மாதிரி சிலதெல்லாம் புரியுது, பலதெல்லாம் எனக்கு அர்த்தம் ரொம்ப தெரியல. அதுதான் அந்த பாடம் எடுப்பாங்க. அப்போ பலதுல என்ன சிலதுன்றது நீங்க ஓரளவுக்கு நம்ம கூடுற முடியுங்களா? பலதுன்றது என்னன்னா வாடுதல் அப்படின்றது நம்மளுக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் தான். யார் யார் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகதியை அடைஞ்சாங்கன்னு சொன்னவங்களும் அவங்களுக்கு வாட்டம் இருக்குதுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதை உழைச்சி கடைசியில் வாடுறது என்ன பயன்? அதனாலதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வெறும் வளரிங்க இருக்கிற பயிர்களை பார்த்துட்டு அது வாட்டம் காணும் போது அவர் வாடிட்டு இருந்தாரு. அந்த அளவு பாருங்க, அவர்களுக்கும் வந்து அவர் இறங்குறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் கருத்து தோணும். அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் சொல்லிட்டு மற்றதெல்லாம் என்ன சொல்ல வராருன்றதே தெரியாம இருந்துடும். அப்போ மெயினான பாயிண்ட் என்னது? ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு ஆன்மாவும் வாடாம இருக்கணும்ன்றது தான் அவருடைய எண்ணம். சரி, வாடுதல்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? வாடுதல்னா துன்பம் துயரம் படாம இருக்குது. அது நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு ஃபுட் சயின்ஸ் இதுவா ஈரம் வந்து இல்லாம போகுது. இல்ல, ஆமா ஆமா, ஈரம் இல்லைன்னா தான் வாடுவோம். அதான் அவர் சொல்றாரு. இயற்கையா வந்து இன்பம் துன்பம் இருக்குதான், அது தவிர்க்க முடியாது. அப்பதான் இன்பம் என்ன துன்பம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம வாழ்ற சுவாரஸ்யமான வாழ்க்கை வாழ முடியும். நல்ல இன்பம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தப்பட முடியும். அதனால அது இருக்கும். அது வந்து எப்படி ஈரத்தோட போய் நெருங்கி அதை எப்படி எல்லாருக்கும் நல்ல மேன்மைப்படுத்தி எப்படி அது உய வச்சு ஆனந்தத்தை பார்க்கறதுன்னு தான் இந்த இருக்கிற வழியே. அதுதான் ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டிய முறையே. என்ன சொல்லிருக்கோம்னா இயற்கை இன்பம் துன்பம் நீக்கிய ஸோ நீக்கி விட்டது தான் வந்து எப்படி முடியும் நம்மளால? ஈரம் இருந்தால் தான் அந்த முளையும், இல்லைன்னா வாடிய பயிர் வந்து பயன் பெறாது. அப்போ நம்ம வந்து வளரணும் அப்படின்னா அந்த நீக்கிய மணிமன்றுன்னா என்னது? மணின்னா வேல்யூ குறையாது, வாடுதலை தாண்டி வந்து எந்த நாள்லயும் எதையுமே அதுக்கு குறைச்சிக்காது. அந்த எல்லா நன்மையும் எல்லா உயரிய தன்மையும் ஓங்கி நிற்கிறதுக்கு மணின்னு அர்த்தம். அதுதானே சவுண்டு லைட் இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையாக மாறும்ல. உங்களுக்கு சவுண்ட் இப்போ எப்படி கூட்டு வந்து கொடுக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப விளக்கம் தெரியாது. சட்டம் வருது இதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு மெட்டல் தேவைப்படுது இல்லை, மீடியம் ஏர் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும்ல. அப்போ தானே வந்து இந்த லைட்டு சவுண்டு உங்களுக்கு இது பண்ணும். ஸோ அந்த மணிமன்று இப்போ உங்களுக்கு இருள் இதுவாக இருக்குது, உங்கள் சவுண்டு கொண்டு என்ன பண்ணுது? உங்களால் இது பண்ண முடியல, கரெக்டான ஃபில்டர் பண்ண முடியல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது. வாடாமல் இருக்கணும்னா அதுக்கேற்ற
மந்திரம் வேணும்ல, மந்திரம் தந்திரம் எந்திரம் அதெல்லாம் பண்ணுறது தான் உங்களுக்கு மணி. இந்த மணி எப்படி வந்து நீங்கள் இது பண்ணலான்னா, உங்களுக்கு வசமாகி கொள்ளலான்னா மன்றாடணும். என்னோட பொருள் உடல் பொருள் ஆவிலாம் நீ எடுத்துக்கிட்டு உன்னோட உடல் பொருள் ஆவிலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வேல்யூ குறையாம இருக்கிற ஒரு இது கிடைக்குது, நமக்கு சரக்கு கிடைக்குது. அது வரையும் நம்ம வந்து வாழுதல் தான். நம்ம கிட்ட கிடைக்கிற சரக்கெல்லாம் என்ன பண்ணோம், யமராஜா கிட்ட நம்ம வந்து கொடுப்போம். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், நம்மள திருப்பியும் பரப்பு இறப்புன்ற ஒரு சைக்கிளில் போயிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு, இது ஒரு வாடுதல். சரிங்களா? நீர் இல்லாமல் போகிறது, நீர்த்து போகிறதும் ஒரு வாடுதல் தான். அடுத்தது நீதி தெரியாம நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதான் நீதியும் நீர்மையும் சொல்லுவார்ல, இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம காலி. சரிங்களா? அதனாலதான் அந்த மன்றாடுறதுல ஒரு நீதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி இப்படி தர்மம் சில பேர் சொல்லுவாங்கல்ல, தண்ணி எங்கேருந்து வந்துச்சு, தண்ணியால தான் வந்து உயிர்கள் இருக்குது. அப்போ ஒளியில உயிர்கள் இல்லையா, நெருப்புல உயிர்கள் இல்லையா, அந்த மாதிரி வந்து பல லெவல்ஸ். இந்த எதுவுமே வாட்டம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆட்டம் காணணும்னு சொல்லிட்டு தலைவன் அருள் ஆட்டத்தை வந்து புது இது காட்டுவார், புது அப்படிதானே. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இடைன்னும் போது இன்டர்மீடியட் மெட்டபாலிசம். பயோகெமிஸ்ட்ரி நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இன்டர்மீடியட்ல நான் நிறைய மார்க் எடுத்தேன். அப்போ எனக்கே வந்து ஒரு பாரு, மற்றதுலாம் வாட்டம் காண்றேன் நான், இதில் வந்து நாட்டம் காண்றேன், நல்லா ஆட்டம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளுக்கு அவர் எப்படி வந்து இந்த உலக லெவலில் வாட்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்றத அவர் கரெக்டாக ஒரு இதை வச்சிருக்கு. அதனால பயோகெமிஸ்ட்ரி, ஃபுட் சயின்ஸு, அது நியூட்ராசூட்டிகல்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பாக காட்டி நிறையா நியூட்ரன்ற பேர் வாட்டம் காணக்கூடாது மக்கள். ஃபார்மாசூட்டிகல்ஸில் போயிட்டு ஆக்சிடென்டெல்லாம் எழுதுகிற இதெல்லாம் போயிட்டு அந்த மருத்துவம், அந்த ப்ராசஸஸ் அதெல்லாம் வந்து கழிச்சு விட்டுட்டு, எது வந்து தன்னோட நோகாத நோம்புனவங்கல்ல, அதிகமாக பிரயாசம் பண்ணாமலே உங்களால் எது முடியுமோ அது பண்ணி நீங்கள் வந்து ஈட்டலாம், வாட்டத்துலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. மணிமன்றி இடையே ஆடுதல் வல்ல. ஆடுதல் வல்லன்னா ஆட்சி புரியக்கூடிய தன்மை, கவர்னன்ஸ். சரிங்களா? இப்போ வாட்டோன்னா அது கவர்னன்ட் கிடையாது, கவர்னன்ஸுக்கும் உங்களுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அப்படிதானே? இப்போ லேபர் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் உண்டா? சம்பள உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும், பர்மனெண்ட்டு எஃபெக்ட்டு அப்படின்ற வாய்ப்பே கிடையாது இல்லை. ஸோ அதெல்லாம் வரணுன்றதுக்காக ஆட்சி வரணும். சரிங்களா? அந்த ஆடுதல் வல்ல அருப்பெருஞ்சோதி அந்த மாதிரி வாட்டம் காட்டுறவங்கள பார்த்து சரிங்க அப்படின்னு அவங்கள இது பண்ணுவார், இனிமேல் வாடக்கூடாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உய்யக்கூடிய ஜீவராசி யார் பாருங்க, வல்ல. அவர் வாட்டம் கண்டாரா இல்லையா? எப்படி? கருணையை அந்த தயை சாதனமாக வச்சு அந்த ஈரத்தன்மையை நல்லா ஓங்க வச்சு வாட்டம் பண்ணுறாரு. வாட்டம் எப்படின்னா பக்தி, அந்த பக்தியோட அந்த ஈரத்தன்மையை நல்லா ஓங்க வச்சு அந்த கருணையோட பிற தெய்வங்களை வந்து அவர் போட்டும் போது வாட்டம் கட்டுருக்கு. ஆனா இதே அருப்பெருஞ்சோதியை வந்து அவர் மேல பரிவு கொண்டவனே இவர் வாட்டத்தை நீக்கிட்டு இருக்க, ஆடுதல் புரிஞ்சுது. சரிங்களா? எது வந்து வல்லமம் உண்டோ, சரிங்களா, அந்த வல்லமம் உண்டான இது வந்து கொடுத்துட்டு நீங்களும் ஆடு. யார் யாருக்கெல்லாம் வந்து ஆடணும்னு ஆசைப்படுவாங்களோ அவங்களுக்கு வந்து இது பண்ணி ஆடுதலை நீக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி, நல்ல வேலை எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. ஏழையா இருந்தாலும் இன்னும் இங்க வக்கு இல்லாம வந்து சுத்தி இருந்தாலும் நீ வா வந்து என்ன பண்ணி சத்தியநாராயண சபையை கண்டு அதை அனுபவிச்சு அடுத்தவங்களுக்கும் இது பண்ணி ஹெல்ப் பண்ணி, வாடுதல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பி அப்படின்னு பண்ணி நம்ம ஆடுதல் ஆரம்பிக்கிறோம்ல, ஆட்டமே மாறுது.
வீட்டுக்குள்ளே சுருங்கி இந்த லெவல்ஸ் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலக லெவல் மக்களுக்கெல்லாம் அது எப்படி அது நீக்கக்கூடிய பார்த்து யார் அதை வந்து கூத்தாடுறாரு அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும். சரிங்களா? நம்மளும் பயன்படும் போது நம்மளை அடுத்தவரும் பயன்படும். அப்படித்தானே? அதுதான் வாடுதல் நீக்கிய மணிமண்டு, இதையே ஆடுதல் வல்ல அருள் நாடக திருச்செயல் நவிற்றும் ஒரு பேராடக பொதுவொழில் அருள் அப்படின்னா நாடே ஆகும். அப்படிங்கும் போது காடை தாண்டுது இல்லை, காட்டில் வந்து என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஒரு சட்ட அமைப்பு அரசியல் அமைப்பு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் காட்டுவாசியாக எவன் வந்து இது பண்ணுறாங்களோ குழப்பட தாண்டி போயிட்டு குழப்பட நோக்கி இல்லை. உடம்பு வந்து என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவோம், சிங்கமும் காமம் அந்த கடல்லே வந்து தசல் வச்சுக்கிட்டு மூழ்கிடும் இல்லை. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, திருசெயல் நீந்திர வகை தெரியும். சரிங்களா? ஸோ இது மாதிரி பண்ணி சினத்தையும் காமத்தையும் அந்த கடல் கடக்கிறதுக்கு உதவி பண்ணி நம்மளுக்கு வந்து சிவகாமத்தை அடைய வைக்கல. சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி அப்படின்ற மாதிரி நாடகத்தை காட்டும் ட்ராமா மாதிரி கடவுளோட ஆட்டமே வந்து தனியான ஆட்டம். அப்படிதானே? அந்த மாதிரி திரு செயலும் போது திருவிழும் போது பெர்ஃபெக்டும் பெர்மனன்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நீ பண்ணுனா உனக்கு இந்த இது கிடைக்கும், இது பண்ணா மரணமில்லா பெருவாழ்க்கைக்கு நீ முயற்சி பண்ணணும். அப்படிதானே? அது வந்து நீ படிக்கணும், படித்திடலாம், உணர்ந்திடலாம், பற்றிடலாம் சுகமே அப்படின்னு பாடல்கள்லாம் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி நாடகம் இது மாதிரி பண்ணி திரு செயல் நீங்க வந்து சக்தியை வந்து செயலாக மாற்றணும்ல. எந்த சக்தி நம்மளுக்கு இருக்குது, இம்சை இல்லாத ஒரு ஆகாரத்தால நம்ம வந்து சக்திகளை பெற்று அதை நம்ம என்ன பண்ணணும், சுகநிலைக்கே திருப்போம். அது சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிதானே? ஸோ அதான் இம்சையில்லா இன்பமான புதுவை, இம்சையில்லா புதுவை இன்பமான புதுவை என்ற வார்த்தையில எனக்கு வந்து நம்மளுக்கு அது தோணும் செயல்ல. அந்த ரோட்ல அந்த கோலம் போட்டு அதை எழுதி வச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஆமா, அது புதுசா விழிப்புணர்ச்சி படிச்ச படிப்புக்கு கிடைச்ச அந்த இது நடிப்பு, நாங்க போயிட்டு அது அந்த நடிப்பு கிடைச்சதால அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அந்த இது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர முடியல. ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஸ்கூல் லெவலில் படிச்சவங்க வரல, காலேஜ் லெவலில் படிச்சவங்க வரல. அதுக்குன்னு தனியாக டெல்லியில ஒருத்தர் வந்து ஆரோவில் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட. ஆமா, அரவிந்தர் இருக்காருல்ல, அரவிந்தர் என்ன சொல்றாரு, உண்மையமான ஒரு இதுக்கு நம்ம நோக்கி நகரலாம். ஆனா அவர் காட்டுவாசியா இதாயிட்டாரு. ஏன்னா ஒரு அருப்பெருஞ்சோதியோட அரவிந்தரை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. சும்மா ஒரு ஏதோ ஒரு ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவரும் தெரியுது, முழுசா எனக்கு அவரை பத்தி தெரியாது. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த ரிடக்ஷனிசம்ல போயிட்டாரு. இன்னும் ஆக்சிடேஷன்ல போயிடுறாங்க, இல்ல ரிடக்ஷன்ல போயிடுறாங்க. ஆக்சிடோ ரிடக்டேஸ் அந்த பேலன்ஸ்ல வர மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து கடவுள் கரெக்டாக நமக்கு காட்டி நாடகம் எப்படி வளருது, உங்களுக்கு சுத்தம் எப்படி கிடைக்கும், மிகத்தல கிடைக்கும், சுகம் எப்போ கிடைக்கும், வள்ளி சுத்தத்தில் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டுமே உனக்கு சுதந்திரம் வரணும் அப்படின்னு பல காலம் இதில் ஈடுபட்டு அந்த இதை வாங்கிடும். அந்த நாடகத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு திரு செயல் நவிற்றிடும்னா சொல்லி தரக்கூடிய. ஆமா, சரிங்களா? நவீனப்படுத்தி கொடுக்கும் விளையாடில
அந்த சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதை வந்து உங்களுக்கு கொடுத்து நீ வந்து இதை பயிற்சி பண்ணிப்பாரு, அதை மேம்படுத்த முடியும் உன்னால, மடிஞ்சு போயிடாம நல்ல ஒரு விடியல் நோக்கி போகும், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நகைட்டிடும். ஒரு பேராடக குருன்ற போது உங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. பேராடகம்னா அது சின்னதெல்லாம் கிடையாது, பேர் வாங்கினது சரிங்களா, இருந்து இல்லாம போயிடுறது கிடையாது. அப்படின்னு சொல்றோம்ல, பேர் போனதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அது பேர் ஆடல். பேராடல். இப்போ பேர் ஆடல். இப்போ எப்போ வந்து நம்ம பேர் கொடுப்போம் ஒருத்தவங்களுக்கு இதுதான் அப்படின்னு? நல்லா எல்லாமே கரெக்டா இருந்தா சொல்லுவோம். ஆடக அப்படின்னும் போது என்னது? முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஆடுதல் வல்ல அப்படின்ற மாதிரி. பேராடக எனக்கு அது என்ன பேர் போனதுன்னா, இப்போ எல்லாம் ஒரு இதாக செய்கிறாங்க, ஒரு குடும்ப லெவலில் சொல்கிறேன், ஒரு சமுதாய லெவலில் சொல்கிறேன். எனக்கு ஆன்மீக லெவல்லலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அவங்க 1000 ஒரு வார்த்தைக்கு கோடான கோடி அர்த்தம் இருக்குது. எனக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த பேர் போனதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எப்பேற்பட்ட செயல் செய்திருந்தாலும் அதை வந்து அவங்க கரெக்டாக அந்த செயலை வந்து சரியாக செய்தால் பேர் போனது, பேர் போனவன்பா அவன்னு சொல்லிடுறாங்க. பாப்புலாரிட்டி. ஆமாம். அப்போ எந்த இடத்துலையும் சரி, எந்த காலத்துலையும் சரி, அது அவங்க தீய செயல் பண்ணி அது சரியா பண்ணியிருந்தாலும் அப்படிதான் சொல்றாங்க, பெரிய பேர் போனவனா நினைக்கிறாங்க. பெரிய வில்லன் தனெல்லாம் பண்ணிடுறவங்க கூட அவங்க அந்த மாதிரி பண்ணி பேர் போனவன் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி எந்த செயல் செய்திருந்தாலும் ஒரு நீ சொன்ன மாதிரி பாப்புலாரிட்டி நல்லா பரவி இருந்துச்சுன்னா அது சொல்றாங்க அந்த வார்த்தையை. ஆனா இவரு வந்து அதையெல்லாம் தாண்டி கடவுள் இந்த சிறு தெய்வம் அந்த சின்ன சின்ன இந்த ஒளி அது இது கண்டதை அதெல்லாம் தாண்டி எல்லா லெவலும் எல்லா படிநிலையும் தாண்டி சொல்றாரு. அந்த லெவல் அவர் சொல்ல வர்றாரு அற்புதமா. வேற ஆடைகள்னு சொல்லிட்டு அந்த 2 வார்த்தைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதுல விளக்கம் தெரியும். பொது ஒளிர் அப்படின்றது. அதான் வேற ஆடகம்னா யாருக்குமே அது கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைக்காது. பொது ஒளி எல்லாருக்கும் வந்து பொதுவா இருந்து எல்லாத்துக்கும் ஆட்டத்துக்கு ஆட்டம், அதான் பேர் எல்லாருக்குமே எடுத்துக்கலாம். ஆமா. இப்ப செயலெல்லாம் செய்தா ஒருத்தர் எடுத்துப்பாங்க, ஒருத்தர் ஐயோ என்ன இது தீய செயல் செய்துட்டு இப்படி ஆட்டம் போட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாம பொதுக்கு வரும், தனிச்சு நிற்கும், இனிமையா இருக்கும், மேன்மையா இருக்கும், எல்லாமாவும் சுகமா இருக்கும், ஆனந்தமா பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய அற்புதம் கொடுத்துருக்காரு. அது எவ்வளவு நல்லா நம்மளுக்கு தெளிவா விளக்கி எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாரு ஐயா. மற்றவங்க சொல்றது வந்து அவங்க நாடகம், நான் வந்து காட்டு வாசனத்துல உங்களுக்கு என்ன பண்றேன், நல்ல ஒரு கிங்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றது. அந்த நாடகம் எல்லாம் என்ன பண்ணுச்சு, நல்ல லெவல்ஸ் கூட்டு போச்சு அவங்களுக்கு. நல்ல பேர் இடத்துக்கா நல்லா ஆட முடியுதா அப்படிதான் பொதுவா அது சின்ன சின்ன லெவல் ஒன்னொன்னு ஒரு மாதிரி ஒரு மதம் பரப்பிட்டு வந்தாலும் அப்படியே திட்டு திணறி முக்கி முன்னறி போயிருந்தாலும் முக்கால் அளவுக்கு தான் டாப்ன்றதெல்லாம் கூட முக்கால் அளவுலேயே நிற்கிறதோடு எதுவுமே முழுமை பெற்றதா எனக்கு தெரியல. நான் என் அனுபவத்தை பூர்வமாக நான் வச்சு சொல்கிறேன். ஆண்டவன் எனக்கு உணர்த்தது. இப்போ நான் போய் திருந்தின இடம் மேட்டுக்கு போனோம், ராமலிங்க ஐயா சொன்னதை வச்சு தான் நான் திருந்தினேன் இல்லையா, வேற யார் வச்சு சொன்னதும் அரைகுறை முக்காதான் போனேன். முழுமை பெற்ற இடம் எனக்கு மேட்டுக்குப்போம், வடலூர் மேட்டுக்குப்போம். ராமலிங்க ஐயா சொன்னது தான் அவர் ஜோதியோட கலந்த ஒரு ஜோதி ஆனதான் அந்த வழி, அந்த சுத்த சிவ சன்மார்க்கம் தான் நல்லா மேல்நிலை கொண்டு போயிருக்கு. அந்த பொது ஒளியில பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த நாடகத்துக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. இது வரைக்கும் காடகமா நம்ம தெரிஞ்சிட்டு இருந்த அந்த வாழ்க்கை இல்லாம போய் நாடகத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. கடவுளோட ஆடக இது புது ஒளியில வந்து காட்ட விரும்புறாரு. ஜென்ரல் பாடி அப்படின்னா தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்க போயிட்டு அந்த ரிலேஷன் எப்படி எப்படி உங்களுக்கு இருக்கு, ஜென்ரல் ரிலேஷன், அப்புறம் ஸ்பெஷல் ரிலேஷன், அப்படிதானே? இது பொது ஒளின்ற பத்தி சொல்றாரு. ஜென்ரல் சரிங்களா, ஜென்ரலா இங்க இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், எப்படி நாடகம் ஆடணும், லவ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட கற்பழிச்சு
இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் கதற விட்டு கழுத்தெடுத்துருதா? அதெல்லாம் தகாத செயல். சரிங்களா? அதனாலதான் இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு இடத்த கொடுக்குது. அவங்களுக்கு வந்து நேயம், ஆன்ம நேயம் அப்படின்ற நேரத்துல உங்களுக்கு என்ன பண்ணுது, உடலை வந்து கடவுள்கிட்ட வந்து இது பண்ணிக்கிறது. அப்ப கடவுள் உங்களுக்கு என்ன சொல்றாரு? வெஞ்சன்ஸும் வயலன்ஸும் இருக்க சொல்றாரா? கல்மணமும் வன்மனமும் வச்சுக்க சொல்றாரா? அதெல்லாம் நீக்கிட்டாதான் கடவுளுடைய இது என்ன சொல்றது, அந்த கலந்துக்கக்கூடிய அந்த மாபெரும் அந்த நிகழ்வே நடக்கும்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம நெருங்கணும், அப்பதான் கடவுள்கிட்ட நெருங்கி இருக்கோன்றது அர்த்தம்ன்றாரு. அப்ப நம்ம எல்லாம் கடவுள் ஏமாத்து வேலை தானே செய்துகிட்டு இருக்கோம். நம்ம இங்க ஒரு சாயலா கொடுப்பாரு. சரிங்களா? ஆனாலும் நம்ம ராஜாக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதுல வர முடியுங்களா, இந்த ஆண்டு இவங்க பரம்பரைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த மாண்டு தானே போனாங்க. அதுல ஒரே ஒரு மீண்டு வந்தவங்க யாரு? இது ராஜாங்க தர்மம், இது வந்து பிராமண தர்மம், இது வந்து இந்த தர்மம், இவங்க இப்படிலாம் இருந்தா பரவாயில்லன்னு எல்லாரையும் ஒரு அளவுக்கு தூக்கிட்டு வர முடியுது ஒழிய மற்ற முழு நிலையை அடைய வைக்க முடியல. எல்லாம் அங்கேதான் மாட்டிக்கிட்டு எல்லாமே வீண் காலம் கழிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த பொது ஒளி வந்த உடனே வரணும். என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? நீங்க வந்து ஜென்ரலா இது பேர் எப்படி மாறிடும்? நீங்க சிங்கு, சக்தி, சாஸ்திரி, மேஸ்திரி அப்படின்னு பேர் வச்சிருக்கு. நம்ம வந்து என்ன பண்றோம், அதெல்லாம் தாண்டி அருஜோதி அப்படின்னு நம்ம இது வந்து பொதுவான பேரோ அதை வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்த பாடல் நீங்க படிக்கிறீங்களா? கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் ஓர் அற்புத சிற்றவை அருட்பெருஞ்சோதி. என்ன தோணுது? அதான் கற்பனை உலகத்துல இந்த மாதிரி மதந்துகிட்டு இருக்கோம். இது செய்துட்டா எல்லாம் பெற்றுக்கலாம், இது செய்துதான் தர்மம், இது பண்ணாம எல்லாமே நம்ம கடவுள் வந்து நம்ம எல்லாம் அப்படியே அப்படியே நம்ம ஆன்மீகத்துல கொடி கட்டி பறப்போம், எல்லாமே பெற்றுடுவோம், நம்மளுக்கு எந்த பாவம் புண்ணியமும் நம்மளை ஒட்டாது, எல்லாமே தீர்ந்து போயிடும். நம்ம அப்படியே கடவுள் நம்மளை வந்து அப்படியே ரொம்ப கலந்து நம்ம கடவுள் ஆக்கிடுவாரு. நம்ம மூணு நம்பிக்கை மாதிரி அதை ஆக்கிட்டோம், கற்பனையிலே ஆக்கிட்டோம். அப்படி இல்லை, கடவுள் சொல்றாரு, நீ ஈரத்தன்மையோட இருந்தாதான் அன்பு வந்து நீ சொன்ன மாதிரி வழி என்னப்பாது அந்த ஒரு இது மாதிரி, அதுக்கப்புறம் அதுல கருணையை கலந்து 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 கொண்டுட்டு போகும்போதுதான் நீ வந்து முழுமை பெற்று கடவுள் இயலுக்கு மாறுற. கடவுள் இயலுக்கு மாறினாதான் உனக்கு அந்த அளவுக்கு அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கானும் போது அந்த நிலையை நோக்கி நீ போகும்போது தான் கடவுள் அடையிற ஒழிய, நீ அறிவு இல்லாம இந்த கண்டதும் காட்சி கொண்டதும் கோலம்னு ஆடிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கடவுள் வழிபாடே இல்லைன்னு சொல்றாரு. சாதனம் வந்து தயை தயை தயைன்னு தான் எனக்கு தூக்கி விட்டுச்சு, ஏறான இளமிசைக்கு தூக்கி விட்டது எனக்கு தயவு கருணை தான்ன்றாரு. இப்போ நம்ம போயிட்டு அங்க கோவில்ல கற்பனை திறன் வளரும், இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இந்த உருவத்தை பார்த்து கடவுள் எப்படி இருக்காருன்னு இமேஜினேஷன் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய இது உண்டா? பஸ்பமாகி போறதுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்த நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு உடம்புக்கும் ஒரு வாழ்க்கைக்கு தேவைன்ற செயலை செய்துக்கிட்டு இதுதான் கடவுள் வழிபாடுன்னு ஆக்கிட்டோம். அதெல்லாம் கற்பனை தானே. அப்போ ஒரு பொருள் சாணியை போட்டு எரிச்சு, சாணி எங்கிருந்து வந்து கழிவை போட்டு எரிச்சு அதுல இருக்கிற சக்திகளை இன்னும் சிலருக்கு வச்சு அதை தூக்கி வச்சுட்டு இதுதான் நித்தியமான பொருள், இந்த சத்தியமான பொருள் அப்படின்னு நம்ம நிலைநிறுத்திக்க முடியுமா? அதுதான் வந்து மாட்டிக்கிறேன். கற்பனை இதெல்லாம் கற்பனையில நீங்க வந்து போட்டுக்கிட்டீங்க. வாழ்க்கைக்கு ஒரு சின்ன இது நெறி முறைப்படுத்திட்டு சுத்தத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சின்ன சின்ன வழிகள், ஒரு சண்டை சச்சரவு வந்துடாம ஒரு நோய் வசப்பட்டு கொஞ்சம் எல்லாம் அந்த மாட்டிக்காம இருக்கிறதுக்கு சின்ன சின்ன வழி, அதே மேன்மைப்படுத்தப்படுத்த இந்த மாதிரி உயிர் இறக்கம் வந்துச்சுனாலே எந்த நோய் நொடியும் வராது, எல்லாத்தையுமே கரெக்ட் ஆகிடும், எல்லாமே நல்லா வந்துடும். சுட்டரிச்சா சுத்தம் வந்துருமா? அதான் அதை தூக்கிட்டு நம்ம சூட்டிக்கிட்டு நம்ம வந்து சுடரொலியை காட்டுறோமா? அதான் இது கடவுள் வழிபாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இது ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் துன்பத்தை நீக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான் ஒழிய மற்றபடி இதெல்லாம் முழு துன்பத்தையும் போக்காது, கடவுள்கிட்டையும் நெருங்க விடாது.
இது ஒரு மதம் பிடிச்சி ஒரு மாதிரி நான்ற அகந்தையா ஆணவத்தையெல்லாம் வந்து நிரப்பிக்குது. சின்ன சின்ன படி அப்படியே தாண்டி இதுதான் கடவுள் வழிபாடுன்னு அப்படியே கண்மூடித்தனத்துக்கு போய் கொண்டுட்டு போயிடுச்சு. அதுதான் ஐயா சொல்றாரு தெல்ல தெளிவா, தூக்கி போடுன்ட்டாரு, ஒரே போடு. அதுலதான் வந்து நீங்க ஆஷிங் டெஸ்டே கிடையாது. நியூட்ராசூட்டிகல்ஸ் செஞ்ச ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி சுட்டு என்ன பண்றது, கடைசியில அந்த சாம்பல் வருது இல்ல, சாம்பலை வச்சுக்கிட்டு எனக்கு இது பண்ற டெஸ்டே எனக்கு இல்லாம பண்றது. ஏன் வந்து எல்லாத்தையும் பஸ்ம எல்லாம் சத்தில செயலெடுக்க வச்சு அப்புறமேட்டு அதுல சித்து பொருள் கண்டுறது என்னது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கற்பனை முழுவதும் கடந்து ஃபிளாஷ் ஆஷ் எல்லாத்தையும் மாத்தி ஃபிளாஷை கொடுத்து எனக்கு அதுதான் வந்து கேஷ் அப்படின்ட்டாரு. சரிங்களா? மற்ற எல்லாத்தையும் ட்ராஷ் அப்படின்ட்டாரு. ட்ராஷ்ன்றது குப்பை. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளுக்கு ஒளி தரும் ஓர் அற்புத சிற்சபை. எங்க இருக்கிற இந்த ஒளி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. திடீர்னு எனக்கு வந்து அந்த எனக்கு ஒளி எடுத்து தாங்கி பிடிக்கும் போது அப்பா இது அற்புதம் இது. இந்த மாதிரி ஆஷை வச்சுக்கிட்டு இருக்க நாடு என்னைக்கு ஆஷ்ன்னு தெரியல, என்னைக்கு பஸ்வபா போடுறது யாரு வந்து எரிச்சு விடுவா, என்னோட அந்த கடைசி அந்த சாணியை வச்சு இருக்கிறாங்கல்ல, அது யாரு எரிப்பாடுற அந்த லெவல்ஸே தாண்டிடுது. அந்த ஒளி வந்து உங்களுக்கு தெரியும் போது நீதியும் நீர்மையும் உங்களுக்கு அந்த பேக்கேஜிங் வந்து ஓபன் பண்ணி விடுற லெவல்ஸ் வந்து இங்க தெரியுது. அற்புத சிற்சபை அற்புதங்கள் ஈன்ற நற்றாயிடும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்சபையில் அறுபெருந்தது அப்படின் போது ஈன்ற நற்றாய் நம்மளுக்கு நியூட்ரிஷன் சப்ளை உருவாக்கி கொடுக்குறது. எல்லாம் எருவாகி போன நம்ம திருப்பியும் உருவாகணும் இல்லை, அது உருவாக்கி உங்களுக்கு வந்து உடம்பு ஏற்றணும்ல. உங்களால உணவுகளை வந்து உட்கொள்ள முடியலனா கூட அந்த உணவு வந்து டைஜஸ்ட் ஈஸியா வந்து பல்க் அப்சர்ப்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து அசிமிலேஷன் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நற்று ஆயினும் இனிய பெருந்தயவு இவருக்கு கொடுக்குற தயவு நியூட்ராசூட்டிகல்ஸ் எப்படி இருக்குதுன்னா எவ்வளவு பெரிய இதா எப்படி அழகா சொல்றாருல்ல. ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். இனிமையா இருக்கும். அதான் சரிங்களா? ஆமா, அப்படி தேனா பாய் அம்மை கொடுக்குற இது கூட உங்களுக்கு வந்து சில காலத்துல இனிமையா இல்லாம நீங்க மாறிடுவீங்க. ஆமா, மாறி சரிங்களா? ஆனா இந்த அப்பன் என்ன பண்றது, தன்னைத்தானே தான் எப்படி இன்பம் அந்த சுயஜோதின்றாருல, அது எப்படி வந்து சுயமாவே வந்து நம்மளால இன்பமா இருக்க முடியும். சரிங்களா? யாரையும் துன்பப்படுத்தாம நன்மை கொடுக்கறதாலே வந்து எப்படி இனிமையான ஒரு பாத்துவே வரும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ ஈன்ற நற்றாயினும் அப்படின்ற போது ஏன்னா நற்றாய் என்ன பண்ணுவாங்க, அவங்க கழிவை வந்து சுத்தப்படுத்தி விடுவாங்க. நாய் என்ன பண்ணுது, தன்னோட பப்பீஸ் ஈன்ற போது அவங்களோட மலசலங்களை வந்து நக்கி எடுத்துரும். சுத்தமா அந்த இடத்த வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு தயவை விட அதிகமான தயவு புறத்துல சுத்தப்படுத்தி இது பண்ணி புறத்துல நியூட்ரிஷன் சப்ளை, புறத்துல வந்து என்ன பண்றது, இது ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த லெவல்ஸை தாண்டி உள்ளே அகத்துல அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெனடிக்ஸ், எபிஜெனடிக்ஸ், நியூட்ரிஷன், எபிஜெனடிக்ஸ் கத்துக்கணுமே. ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டா தானே நம்ம கடவுள்கிட்ட நெருங்க முடியும். அதுதான் அங்க நெருங்காம பேய் ஆட்டம் ஆடிக்கிட்டு நம்ம மலத்திலேயே கலந்துக்கிட்டு சும்மா பேருக்கு மட்டும் கடவுள் வழிபாடு இருக்கோம் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மலத்துல மாட்டி மலத்தோட மலமா மாறி இருக்கோம். தாய் வந்து இங்க ஒரு செதுக்கல செலுத்தி விட்டாலும் இவரு தனித்தந்தை எப்படி பண்றாரு, புரியல உங்களுக்கு என்ன பண்றாரு. ஆமா, இந்த லெவல்ஸ் வந்து அவரு சொல்ல முடியாது, நம்மளால வாயில இது பண்ணாது. இப்படி அதை அனுபவிச்சவங்க மட்டும்தான் அந்த இனிமையை காண முடியும், அனுபவிக்கணும். அதுக்குதான் அது ஐயா சொல்றாரு, அனுபவிச்சு நல்லா நம்ம வரணும். அதுக்கு வந்து தயையை எடுத்துக்கிட்டா அப்பதான் அது நல்லா மேன்மைப்படுத்தும், நம்மளுக்கு புரிய வரும், தெரிய வரும், நல்லா பக்குவப்பட்டு நம்ம அதை முழுமையா செய்ய முடியும். அரைகுறையா நிக்காது, அது முழுமை பெற்றோம். அந்த இனிய பெருந்தயவு ஆன்ற அப்படின்னு போது என்ன அர்த்தம், ஆன்ற சன்மார்க்கம் அணிப்பிற அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல,
அப்போ ஆண்ற அப்படின்னும் போது ஆண் தன்மையோட இது வருது இல்ல, எப்படி வந்து அந்த ஜென்ரேஷன் கரு பிடிச்சி நம்மள இந்த ஒரு நல்ல கருணை உள்ள உருக்களா வந்து மாத்தி கொடுக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்றபையிலிருந்து வருது. ஆண்ட சன்மார்க்கம் அணிப்பெற. அப்போ இந்த லெவல்ஸ் வந்து எது இது வந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் நல்லா வளர்த்து விடுதோ அந்த ஞான வழி அணி பெற அசம்பிளி ஆகுறதுக்கு என்னைத்தான் ஈன்ற நற்றாயே அப்படின்னு சொல்லுவாருல்ல. அப்போ நற்றாய்க்கும் அந்த ஆண்டத்துக்கும் ஒரு சம்மதம். ஏன்னா ஏன் அப்படின்னா உங்களோட வீக் சோர்சஸ் நீங்க வந்து ஒழுங்கா யூஸ் பண்ண வேண்டியது. அப்படிதானே? யார் யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு பீக் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா உங்க வீக்கை வந்து நீங்க இது பண்ணிடுவீங்க, கிளியர் ஆயிடுவாங்க. சரிங்களா? அதனாலதான் அம்மையும் அப்பனும் அப்படின்ற மாதிரி சிவசக்தியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தன்மை வரும். சிற்றபையில இருந்து அது கிடைக்குது. சிற்றபையில அறுப்பு இருந்தது. சரிங்களா? அடுத்த பாடல் படிவீங்களா? இந்துர நானுல எண்ணியாங்கு எண்ணியாங்கு அற்புத தருஞ்சவை அருட்பெருஞ்சோர். அன்பு உர. ஸோ இன்பு உர அப்படின்னும் போது இன்பும் போது ஹாப்பினஸ் தானே. அந்த ஹாப்பினஸ் நான் வந்து விடுறதுக்காக நான் அப்படின்னும் போது உங்களோட ஈகோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஈகோல வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சினத்திலையும் காமத்திலையும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது வந்து போயிடுது இல்லை. உடனே நான் வந்து அவனை அழிச்சுண்டா அப்படின்னு ஒரு கண்டி சொல்லும். சினம் கொண்டு அவங்க அழிச்சு தொம்ச மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க அழிச்சிட முடியுமோ என்ன? உங்களுக்கு வர அழிவை வல்லாறு எப்படி இது பண்றது? காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுவோம். கூட்டுறாலே, அந்த கூட்டுலாம் வரும், கொலை கருவி வரும், எல்லா இதுலயும் வந்து அவர் இது பண்ணிட்டாரு. மீண்டதால ஒரு இன்பமான ஒரு நிலைக்கு வந்துட்டார். சரிங்களா? இந்த லெவல்ஸுக்கு வந்து நான் உள்ளத்தை எண்ணியாங்க அப்படின்னும் போது என்றதுன்றது அனலைசிஸ் இல்லை, அப்படிதானே கணக்கு பண்றது. எண்ணியாங்க நான் வந்து இப்படி என்ன இப்படி பண்ணா நல்லது நடக்கும், எனக்கும் நல்லது நடக்கும், சுற்றி இருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னும் போது கரெக்டா அந்த லெவல்ஸ் உங்களுக்கு காட்டி விட்டார். எண்ணியாங்க அன்பு உர. தென்னியாங்கன்றது அது ஒரு கூட்டு சொல்லா வருது, அடுத்தடுத்து அடிக்கடிக்கா வருது இல்ல. எண்ணியாங்கு தான். எண்ணியாங் நானும் உலத்து அப்படின்னு வருது இல்ல. அந்த இத்து ஊழ அந்த இது முடிகிறதால தென்னியாங்கு அப்படின்ற மாதிரி இது தமிழோட இது. ஆமா, அது இது கண்டினியூ போது வெட்டி இல்லாம அது ஒட்டி வர வார்த்தை. சரிங்களா? நான் உடுத்து எண்ணியாங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிரிச்சு எடுத்துக்கணும். அப்போ நினைச்ச மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அன்பு உர அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? இங்க லவ் பத்தி வருது, கருணை பத்தி உங்களோட தயவு அதை போய் சொல்லிட்டு இங்க வந்து எப்படி வருது? அன்பும் அறிவுன்ற மாதிரி சொல்லுவாரு இல்ல. அப்படிது. அப்ப அன்பு எதுக்கு தேவைப்படுது? பொதுவுல வந்து இது பண்ண வச்சுட்டாரு, தயவு காட்ட வச்சுட்டு. அப்ப கடவுளுக்குள்ள இது பண்றது, கடவுளுக்கு தயவு காட்ட முடியும். சரிங்களா? அவர்கிட்ட என்ன பண்றது? அப்போ கடவுளை நான் வந்து அவர் கூட கலக்கணும், கலந்து நான் வந்து இது பண்ணணும், பரவணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த லெவல்ஸ் அன்பு உருவாம் பரசிவமே. அதுதான் வந்து அவர் கரெக்டா அன்பை பத்தி சொல்லிட்டாரு ஆரம்பத்துல. அவரோட பாடல் தொகுப்புல அந்த பாடல் முன்னாடியே வச்சிருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? அன்பை வந்து தனியா ஒரு இது பண்ணி விட்டாரு. எல்லாரும் கூட நீங்க அன்பு வச்சுக்க முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம எல்லாரும் கூட அன்பு வைக்கும் போது தான் போலியா போயிடுது இல்ல. அது எப்படின்னா அது ரொம்ப அதுல
குருட்டன்பு கலந்துது. அப்போ போலி வேற ஜாலி வேற. ஆமா, போலியா மாறிடுது. அதான் ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட காமிக்கும் போதுதான் அது தூய்மை பெறுது. அந்த அன்பு நல்லா முழு அளவுக்கு அடையுது. நம்ம மக்களுக்குள்ளேயே காமிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அது சுருக்கி 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 அது என்ன பண்ணிடுறோம், கருக வச்சிடறோம். அது என்ன ஆக்கிடும், குருட்டு அன்பு ஆக்கிடும். இப்போ திருதராஷ்டிரன்கிட்ட இருந்து குருட்டு அன்பு, காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டு குருட்டு அன்பு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் குடும்பத்துல, இப்ப நான் என் குடும்பத்துல அந்த பாஸ் ஆகுது இந்த காரமா ஏதோ சொல்றாங்களா, அதுல அந்த மாதிரி அன்பு அன்புன்னு சொல்லிட்டு அதுலயே உள்ள ஓட்டை போட்டு மாதிரி போட்டு அதை வந்து தேவையில்லாத தனத்துக்கு கொண்டுட்டு போய் எல்லாரையும் கட்டி போடுறோம். ஆனா எப்படி கட்டி போடுறோம், அது குருட்டுத்தனமா கட்டி போட்டு எல்லாரையும் குருடன் ஆக்கிடுறோம். ஒவ்வொரு தாய் தகப்பனும் எல்லாம் நல்லது சொல்றேன்ட்டு அன்பு செலுத்துறான்னு என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரையும் குருடன் ஆக்கிடுறாங்க. அதெல்லாம் கதை வழியில் இப்படி சொல்லி வச்சாருன்னா புரியுதா, எதுவும் புரியாது. அது ஒரு அளவுக்கு புரியாம எல்லாம் குழம்பிக்கிட்டு ஏதோ ஒரு அதுக்குன்னு ஒரு சண்டை போட்டுட்டு தெரிய வேண்டியதுதான். உன் கதை பெருசா, என் கதை பெருசா, அத்தை கதை பெருசான்ற மாதிரி சண்டை சச்சரவு தான் வரும் ஒழிய அதால யாரும் எந்த நன்மையும் ஒரு சின்ன அளவுன்னு பெற்றுக்கலாம் ஒழிய முழுமை பெருமானா அது முழுமை முடியாது. ஏன்னா கடவுள்கிட்ட நல்லா கடவுள்கிட்ட நீ சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட அன்பு செலுத்திட்டு எல்லாருக்கிட்டையும் தயை செலுத்தினாதான் அது முழுமை பெறும். நம்ம மாத்தி பண்ணிடுவோம். அது கடவுள் ஐயா வள்ளலார் அனுபவத்துல சொல்றாரு. அதான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்த போது அந்த லெவல்ஸ்க்கு வந்து அன்புற தரிசபை. அந்த அன்பு வந்து எப்போ நிறையும். அவர் எவ்வளவு அழகா கொடுக்குறாருல்ல, நம்ம இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். அவர் கடவுள்கிட்ட அன்பு செலுத்திக்கிட்டு அவர்கிட்ட கலந்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் தயை ஆயிருன்றாரு. நம்ம என்ன பண்றோம், கடவுள்கிட்ட பெருசா நம்ம தயை காமிக்கிற மாதிரி அவரை பெருசா அன்புன்னு எல்லாருக்கிட்டையும் அன்பு வச்சுக்கிறேன்ற மாதிரி லவ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி மலமாக்கிட்டோம். அந்த மாதிரி ஆக்கிட்டோம் நம்ம. அப்போ அதுல வர உணர்ச்சியும் இதுல வர உணர்ச்சியும் அன்பு நிறையுமா நிறையாதா? அந்த இடத்துல அன்பு நிறையுமா? அன்பே நிறைந்து கூப்பிட்டு கண்ணீர் அங்க ஸ்டார்ட் ஆகுமா? ஏதோ உருவாகிற மாதிரி இருக்குது. அது கருணையும் தயையும் இல்லாதனால அப்படியே கலங்கி கருகி போயிடுது. ஆமா. சோ அதனால கொள்ளை நடுங்கிறாங்க. ஆனா இதுல வந்து எப்படின்னா அவர் பாரு எந்த அளவுக்கு எப்படி அதை எதோட எதை சேர்க்கணும் எப்படி கொண்டுட்டு போகணுன்ற லெவலை கரெக்டா தெரிஞ்சு கடவுள்கிட்ட போய் ஜோதியா கலந்தா இருப்பாரு. எந்த அளவுக்கு அற்புதம் பாரு. கரணமெல்லாம் நடுங்க வரும் மரணமும் சம்மதமோ. அப்போ மரணத்துக்காக சம்மதம் கிடையாது. அதான் எண்ணியாங்க அவரும் மரணம் அடைய பார்க்க மாட்டாரு. அடுத்தவர்களும் மற்றவங்களும் மரணம் அடைஞ்சிடக்கூடாதுன்றதுல எந்த அளவுக்கு அந்த தயை தானே அந்த அந்த இதை அவருக்கு கொண்டு கொடுத்துச்சு. அன்புன்னா ஏதாவது அன்பு சேர்த்துட்டு அப்படியே போயிட்டு ஏதோ சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ போயிடும். அது கடவுள்கிட்ட இருந்தாதான் அந்த அன்புக்கு பெரிய வேல்யூபுல்லா மாறுது. மக்கள்கிட்ட செலுத்திட்டு இருந்தா கீழே மலத்துல போய் புலை வச்சிருக்கவங்கிட்ட போயிட்டு நீங்க வந்து நிலை நாட்டுவேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து புலை கொலை தவிர்த்தவங்க மட்டும். சரிங்களா? அதுதான் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா தளர்ந்துடும். சரிங்களா? அதனாலதான் அன்புரை இவர் தளராம இருந்துச்சு. தரிசபை யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மசாலை வழியா இவருக்கு வந்துருக்கு தருணம். டைம் யாரு வந்து இது பண்றாரோ காலா அப்படின்றாங்கல்ல, இவர் தான் வந்து மகா. அது டைமையும் இவர் தான் கொடுக்குறாரு, லைட்டையும் கொடுக்குற சபை. அந்த அசம்பிளி வந்து அருள்பெருஞ்சோதி அப்படின்றாரு. போதுமான்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. அதான் அவ்வளோ நல்லா நம்மளுக்கு இவ்வளோ நாள் நம்ம வந்து அன்பே செய்வோன்றோம், எல்லாம் அன்புல இருந்தா எல்லாமே இது பண்ணுவோன்றோம். யார்கிட்ட இருக்கணுன்றதான் நீங்க விஷயமே. அன்பை வந்து கடவுள்கிட்ட போய் தயையை வந்து மக்கள்கிட்ட போய் அது அப்படிதான் அது பேலன்ஸ் பண்ணும்போது தான் அது கரெக்டாக மேலுவோங்கன்றது நம்ம இன்னி வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கோம். அது அக்கு வேற ஆணி வேற செம சூப்பராக சொல்லி அவருக்கு நல்ல அனுபவத்தை மூலியமா கடவுள் அடைஞ்சு நம்மளுக்கு நல்லா சொல்லி கொடுத்து நம்மளையும் உய வைக்கிறதுக்கு பாக்குறாரு. இதுதானே உண்மையான கடவுள் வழிபாடு. ஆமா, இது வந்து நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதான் தெரியாம கண்ணை மறைச்சிருது. ஆனா எண்ணியாங்க ஏன்னா ஒரு தடி எண்ணும் போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், அது அப்படியே இதுவா ரிவர்ஸா கொடுக்கும். அதுதான் கடவுள்கிட்ட தயவாரு. சரிங்களா? கடவுள் பாரு அவரு எங்கேயோ முடுக்கல இருக்காரு, அவரு போய் என்ன பண்ணும்
அவருக்கு மாலை சாற்றி அவருக்கு வந்து என்ன பண்றது, அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டு அவங்க இது அதுன்னு சொல்லிக்கிட்டு நன்றி தெரிவிக்கிறேன்ட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னை பாவத்துல இருந்து மன்னிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு எது வேணாலும் பண்ணிக்கிட்டாலும் கடவுள் நம்மள எல்லாம் விட்டு கொடுத்துருவாருன்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் சொல்லுவாரு. பொன்னாலையும் பூவாலையும் அலங்கரிக்கிற அந்த லெவல்ஸ் இருக்கும். ஆனா அவர் சொல்றது எது, இங்க இருக்கிறவங்க வாடுறாங்க இல்ல, அவங்க வந்து நல்ல இடத்துக்கு பூ மாதிரி அவங்க இது பண்ணணும். எல்லாரும் அந்த மாதிரி பூ மாதிரி நடத்தணும், எல்லாம் அந்த மணக்கிற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு தான் இங்க சுட்டி காமிக்க வந்தது. இதை அப்படியே கடவுளை சாத்துற மாதிரி அது கற்பனை சக்திகளை வளர்ந்து அந்த மாதிரி கற்பனைகளை அதுக்கு ஒருத்தர் புரோக்கர்களை வச்சு அவங்களுக்கு காசுகளை கொடுத்து அவர் சொல்ற விதம் வந்து வேற. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கடவுள் வந்து அவ்வளோ நல்லவரு, அவருக்கு அது செய்தா கூட சந்தோஷமா நல்லா நிம்மதியா இருக்கும், நம்மளுக்கும் அது மனமும் நல்லா இருக்கும். ஆனா அங்கேயே செய்துட்டு இருந்தா அது வேலை எல்லாருக்கும் வேல்யூபலா மாறுமா? மாறாது. அந்த மக்கள் யார் அவதிப்படுறாங்களோ, யார் எப்படி எல்லாம் எந்தெந்த உயிர் எப்படி விட்டு அப்ப ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் வந்து யாராலும் நம்மளால எண்ண முடியாது. கீழ இருந்து மேல நோக்கி பாக்குறோம் நம்ம, அந்த எண்ணம் தான் வரும். அப்புறமேட்டு இன்னொரு எண்ணியாங்கன்றாருல்ல, அவங்க மேல் நோக்கி மேல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் வரும். அப்படி பண்ணும்போதுதான் என்ன பண்ணும், அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட செலுத்திடணும். இது உயிர் ஜீவராசிகிட்ட செலுத்தி அந்த கருணையை அந்த தயை அப்படியே புதுக்கிட்டே வரும்போது அது நல்லா டாப்பா நல்லா சூப்பரா பொன்னுலகமா மாறிடுறாங்க. அதுதான் பொன்னாலே மணியாலையும் அற்புதம் தரும் சபைன்னு, அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி எவ்வளவு அற்புதமா சொல்றாரு இல்ல. அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த நல்ல எண்ணத்தை ஓங்க வச்சுக்கிட்டு நல்லதை அற்புதம் தரும். இது இன்பு இன்பு அதான் அந்த இன்புறு, அன்பு அதான் இன்புறு இன்புற நான் உள்ளத்து எண்ணியாங்கு அன்பு உர. அப்போ இங்க இருந்து கீழ இருந்து கிடைக்கிற அன்பு வேற, மேல இருந்து கிடைக்கிற அன்பு வேற. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அன்புற தரு. அப்போ அவர் தந்தா மட்டும்தான் அது நம்மளை நிலைநாட்ட முடியும். இல்லைன்னா எல்லாமே வந்து கொலையில போயிடும். அதனாலதான் கொலை தவிர்த்துறவங்க மட்டுமே உள்ளே புகுதில் நீங்க வந்து புகுந்து அனுபவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. நானும் நல்ல வேலை எனக்கு நல்லா திருத்தி, நீங்க சொன்ன மாதிரி மேட்டுக்குப்பத்துல அங்கேயே வந்து நல்லா திருத்தி விட்டுட்டு சத்தியநாராயண சபையில உள்ளர போகும்போது வீகனிசமோ அலினிசமோ வந்து வச்சுட்டு ஒன்று போகிறார் உள்ள. ஏன்னா அப்போதான் ஃபுல்லா நீங்க அனுபவிக்க முடியும் கடவுள். நீங்க அன்பு வந்து உரும் சரிங்களா. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால அடுத்த சப்ஜெக்ட் நம்ம அப்புறமா